சொல்லுங்களே என்ன பண்றீங்க? 5 minutes. பேமெண்ட் இன்னும் பெண்டிங்ல இருக்கு சார். நானே ஏதோ பண்ணவா? சார் ஒரே நிமிஷம் பண்ணுங்க சார். நான் ஹோட்டல்ல இருக்கேன். நீ ஆஃபீஸ் ஏற்ற உட்காரு. ஏண்டா மம்மி ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மம்மியை. என்னடா இப்படி பண்ற வர அமைதியா இருக்கணும். மம்மி இப்போ கால் கனெக்ட் பண்ண போறேன். அமைதியா இருக்கணும். ஹலோ சார், எனக்கு என்ன சொல்லுங்க சார். பேமெண்ட் இன்னும் பெண்டிங்ல தான் சார். நான் முடிச்சிடுறேன் சார். சார் ஒரே நிமிஷம் சேட்டை பண்ணிட்டே இருக்கடா. இந்த படி ஃபோன் பார்த்துட்டு. சொல்லுங்க சார். ஓகே சார். ஓகே நான் ரெண்டு பொருட்களாக முடிச்சிடுறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார். சாப்பிடலாமாடா? வேணாமா? ஏண்டா? எனக்கு பசிக்கலமா. சாப்பிடும். இல்லம்மா வேண்டாம். நீ சாப்பிடவே மாட்டேன். எனக்கு வேண்டாம். மம்மி ஒரு வாய் விட்டுறேன். பாரு இங்க பாரு. வேண்டாம் வேண்டாம் சாப்பிடலாம். வா போலாம். வேண்டாம் சாப்பிடணும். வேண்டாம்மா எனக்கு வேண்டாம். ஃபோன் பார்த்தே சாப்பிட்டீங்களா? ஓகே. போதும். சாப்பிடணும். மம்மிக்கு இப்போ கால் கனெக்ட் பண்ண டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் சாப்பிடுங்க பாப்போம். ஹலோ சார். ஹலோ சார், கேட்க மாட்டேங்குது. என்னோட மொபைலில் கான்டாக்ட் பண்ண முடியுமா? நான் மொபைலில் கனெக்ட் பண்ணி சார். ஒரே நிமிஷம் சார். மொபைலில் கான்டாக்ட் பண்ணுறேன். ஆஃபீஸ் கால் வருது மம்மிக்கு. ஃபோன் கொடுறான். முக்கியமான கால். ஃபோன் கொடு சொன்னேன் மம்மி. இருக்கேன். அப்புறமா விளையாடலாம். எனக்கு ஃபோன் வேணும். ஃபோன் மம்மி தர மாட்டேன். ஆஃபீஸ் கால் வேணும். ஃபோன் வேணும். என்ன பழகாது? ஃபோன் பண்ணா இப்படி லேட் பண்ற? எனக்கு ஃபோன் வேணும். ஃபோன் தாங்க. ஃபோன் நான் தர மாட்டேன். ஃபோன் வேணும். அனுப்பிக்க வேணும். என்னாச்சுடா? என்னாச்சு? ஃபோன் பண்ணி தூங்கிட்டியா? கண்ணு எரியுது. என்னாச்சு? சும்மா டாக்டர் கிட்ட போலாமா? நான் ஃபோன் மம்மி பார்க்காத. நீ எத்தனை டைம் சொல்றது? சும்மா நம்ம டாக்டர் கிட்ட போலாம். என்னாச்சு உங்களுக்கு? கண்ணு எரிச்சலா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஒரு நிமிஷம் செக் பண்றேன். ஸ்லோவா கண்ணை தரணுமா? ஸ்லோவா கண்ணை தரங்க. ஸ்லோவா லைட்டா அடிச்சு பாருங்க. இந்த கண்ணு ரெண்டு கண்ணு எரிச்சலா இருக்கா? ரெண்டு கண்ணு அட் அ டைம்ல பிரச்சனை பண்ணதுன்னா ஏதோ பண்ணிருக்காங்க. என்ன பண்ணாங்க சொல்லுங்க. பார்த்துட்டே இருக்காங்க. சாப்பிடும்போது ஃபோன் பாத்தீங்களா? அம்மா பார்த்தேன். படுத்துட்டே ஃபோன் பாத்தீங்களா? அம்மா பார்த்தேன். நீங்க எதுக்கு ஃபோன் கொடுக்குறீங்க? உங்களுக்கு பிடிவாதம் பண்ணி கேட்கணும். பிடிவாதம் பண்ணி பிள்ளைங்களுக்கு நீங்க ஃபோன் கொடுத்தீங்கன்னா அவங்களோட பிரெயின் டேமேஜ் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, ரொம்ப கோவப்படுறாங்க. ரீசெண்ட் டைம்ல ஃபோனை நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. ஃபோன் கொடுக்குறதுக்கு பதிலாக பிள்ளைங்களுக்கு டாய்ஸ் வாங்கி கொடுங்க, பெயிண்ட் பண்ண வாங்கி கொடுங்க, புக்ஸ் வாங்கி கொடுங்க, அவங்க ரீட் பண்ணட்டும். ஓகே டாக்டர். ஃபோன் கண்ணு கொடுக்கவே கொடுக்காதீங்க. பாருங்க கண்ணு எவ்வளோ ரெட்டாக இருக்கு. நீங்களே உங்க குழந்தையோட கண்ணை ஸ்பாயில் பண்றீங்க. ஓகே நல்லா இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. கண்ணு கூட போயிடும். பார்வையே இழந்துருவாங்க பிள்ளைங்க ஃபோன் பார்த்தாங்கன்னா. ஓகே டாக்டர். இனிமேல் நான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன். நான் இப்போ 2 நாளைக்கு லைட்டாக கெட்டு போட்டு விடுறேன். நல்லா கண்ணு பெரிய இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. நான் கெட்டு போட்டு விடுறேன். 2 நாள் கழிச்சு திரும்ப வாங்க, ரிமூவ் பண்ணி விடுறேன். பண்ண முடியுங்க? இனிமேல் ஃபோன் பார்ப்பீங்களா குட்டி? அம்மா கொடுத்தாலும் என்ன சொல்லணும்? நோ ஃபோன் சொல்லிட்டு என்ன கேட்கணும்? அம்மா கிட்ட ஃபோனுக்கு பதிலாக புக்ஸ் கேட்கலாம், டாய்ஸ் கேட்கலாம், கிரையான்ஸ் கேட்கலாம். இந்த மாதிரி
சரியா? இனிமேல் அம்மா ஃபோன் கொடுத்தாலும் என்ன சொல்லிடணும்? நோ. A big no to phone. சொல்லுங்க. Big no to phone. வாங்கவே கூடாது, ஃபோன் பார்க்கவும் கூடாது. சாப்பிடும்போதும் விளையாண்டுட்டு சாப்பிடலாம். பாப்பா கண்ணு என்னாச்சு பாத்தீங்களா? ஃபோன் ரொம்ப பார்த்தனால கண்ணு நல்லா ரெட் ஆகி கண்ணுக்கு ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அதனால தான் பெரிய கட்டு போட்டிருக்கோம். அதனால யாரும் என்ன பண்ணக்கூடாது? ஃபோன் பார்க்க கூடாது. ஃபோன் பார்த்தீங்களா?